வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த காணொளியில் காணவிருக்கின்ற ஒரு பாடல் குமரகுருபரர் எழுதிய நீதிநெறி விளக்கத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலில் குமரகுருபரர் கல்வியின் மேன்மை, சிறப்பு, கற்றவர்களினுடைய மேன்மை இவைகளை இங்கே மிகவும் சிறப்பாக எடுத்து இயம்புகிறார். இப்பொழுது நாம் இந்த பாடலை காணலாம். கலைமகள் வாழ்க்கை முகத்தது எனினும், கலைமகள் வாழ்க்கை, கல்வியின் கடவுளாகிய கலைமகள் சரஸ்வதி தேவியினுடைய வாழ்க்கை நம்முடைய இணைந்து இருக்கு. யாரோட? மலரவன், பிரம்மனோட. ஏனென்றால் பிரம்மனின் மனைவிதான் சரஸ்வதி தேவி. அப்போ சரஸ்வதி தேவி கலைமகளினுடைய வாழ்க்கையே மலரவனோட, பிரம்மனோட இருக்கு. கலைமகள் வாழ்க்கை முகத்தது. முகத்தல் என்று சொன்னால் முகர்ந்து பார்த்தல் அப்படின்னு ஒரு அர்த்தம். முகத்தல் அளவை இல்லையா? இப்போ இந்த ஒரு படி இதுல இப்படி இப்படி அளக்குறாங்க இல்லையா? அது முகத்தல் அளவை. இந்த முகத்தலுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. நிரம்ப பெறுதல், நிறைய பெற்றுக்கொள்வது, நிறைய பெற்றுக்கொள்வது. அப்போ கலைமகள் வாழ்க்கையே நிறைய பெற்றிருக்கக்கூடியவர் யாரு? கூடவே இருக்கக்கூடிய பிரம்மன். அப்போ கலைமகள் வாழ்க்கையை நிரம்ப பெற்றிருக்கக்கூடிய மலரவன். கலைமகள் வாழ்க்கை முகத்தது எனினும், நிரம்ப கலைமகளினுடைய வாழ்க்கையே நம்மோடு இணைந்து, கலைமகளே நம்ம கூடவே இருக்கா. அப்படி என்று இருந்தாலும் எனினும் மலரவன், மலரவன் என்றால் பிரம்மன். மலரவன் இந்த பிரம்மன். பிரம்மனுக்கு ஒரு சிறப்பு என்ன? கலைமகள், கல்வியின் கடவுளாகிய கலைமகள் இவனோடையே வாழ்றான். தன்னுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை மலரவனுடைய சேர்ந்து செலவழித்துக் கொண்டிருக்கின்றார். அப்ப கல்வியின் கடவுளாகிய கலைமகள் நம்முடைய சேர்ந்து இருக்கா மலரவனோட. அப்படி இருந்தாலும் கலைமகள் வாழ்க்கை முகத்தது என்றாலும் எனினும் மலரவன் இந்த பிரம்மன் வண்டமிழோர்க்கு, வண்டமிழோர்க்கு, வன் என்று சொன்னால் ஆற்றல் மிகுந்த தமிழோர், வன் தமிழோர்க்கு அப்படின்னா ஆற்றல் மிகுந்த தமிழ் புலவர்களுக்கு. வன் தமிழோர்க்கு, ஆற்றல் மிகுந்த தமிழ் புலவர்களுக்கு ஒவ்வான், ஒப்பாக மாட்டான். கலைமகளோடையே வாழ்க்கை அவனுக்கு சேர்ந்தே இருந்தால் கூட அவன் மலரவன், பிரம்மனானவன், அவன் ஆற்றல் மிகுந்த தமிழ் புலவர்களுக்கு ஒப்பாக மாட்டான். ஏனென்றால் மலரவன் செய் வெற்றுடம்பு. மலரவன் உருவாக்குகின்ற, செய்கின்ற, பிரம்மன் செய்கின்ற அப்படின்னா பிரம்மன் படைக்கின்ற. பிரம்மன் தான் இந்த உலகத்தில் படைத்தல் தொழிலை செய்கின்றவன். இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஜீவராசிகளையும், எல்லா உயிர்களையும் படைக்கின்றவன் அவன். அவன் படைக்கின்ற இந்த உடம்பு, இந்த உயிர்கள், அவன் மலரவன் செய்கின்ற வெற்று உடம்பு. அது வெற்று, வெத்து வேட்டு, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்போ வெற்றுடம்பு என்று சொன்னால் புகழில்லாத, சொல்ற சும்மா வெற்று பேச்சு, வெற்று உடம்பு, வெறுமையான உடம்பு, எந்த விதமான புகழும் இல்லாத உடம்பு. மலரவன் உருவாக்குகின்ற இந்த உடம்பானது எந்த புகழையும் கொண்டது இல்லை. எந்த புகழ் இல்லாத உடம்பு இது. அது மாய்வன, அழிஞ்சு போயிடும். இந்த மலரவன் பிரம்மன் செய்கின்ற எந்த புகழும் இல்லாத இந்த உடம்பானது மாய்வன, அழிந்து போகன. அது ஒரு காலத்துல, குறிப்பிட்ட கால இடைவெளி அது அழிந்து போய்விடும். மாய்வன போல், அது போல இந்த உடம்பு அழிஞ்சிரும். ஆனா அது போல மாயா புகழ் கொண்டு, மாயா என்றால் அழிவில்லாத,
அழிவில்லாத புகழ் கொண்டு அந்த கவிஞன் இறந்து போனாலும் அந்த கவிஞன் இயற்றிய அந்த நூல்கள் இன்றும் நிலைத்திருக்கும். குமரகுருபரர் இறந்து போய்விட்டாலும் அவருடைய நீதிநெறி விளக்கம் இன்னும் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஔவையார் இறந்து போய்விட்டாலும் அவருடைய மூதுரை, நன்னெறி எல்லாம் நம்ம படித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அப்போ இந்த புலவர்கள் செய்கின்ற உடம்பு இருக்கு பாருங்க, இது மாயா புகழ், அழியாத புகழ். மாயா புகழ் கொண்டு மற்றும் இவர் என்பது இந்த புலவர்கள் செய்யும் உடம்பு. இவர்கள் செய்கின்ற உடம்பு எது? புலவர்கள் செய்கின்ற உடம்பு என்பது அவர்கள் இயற்றுகின்ற அறிவார்ந்த நூல்கள். சோ அழியா புகழ் கொண்ட மிக சிறந்த நூல்களை இயற்றுகின்ற கவிஞர்கள், ஆற்றல் மிகு கவிஞர்கள், அவர்கள் செய்கிறது அழியாத்தன்மையுடைய நூல்களை செய்கிறார். ஆனால் கலைமகளுடைய தன்னுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரம்மன், அவன் செய்கின்ற உடம்பு அழிஞ்சு போயிடும். ஆனால் தமிழ் கவிஞர்கள் செய்கின்ற இந்த நூல்கள் அழியாத்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது என்று கல்வியும் கவிஞர்களும் எவ்வளவு சிறந்த, பிரம்மனை விட உயர்ந்தவர்கள் என்று இந்த பாடலின் மூலமாக குமரகுருபரர் நமக்கு விளக்குகிறார். நன்றி.